ஜோஷ்வா சார் இருக்காங்களா? உள்ள குளிச்சிட்டு இருக்காமா. நீங்க யாரு? ஜோஷ்வா சாருக்கு தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியாமா. ஏக்கா டெய்லர் தம்பி வந்துட்டியா? இருப்பா ஒரு நிமிஷம். சரிக்கா. தம்பி இந்த பையில என் மருமகளுக்கு எடுத்த நிச்சயதார்த்த புடவை இருக்கு. ஜாக்கெட் நல்லா பார்த்து நல்லா சூப்பரா தைச்சு வை. என்னப்பா? சரிக்கா. வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருந்தீங்களே அதே டிசைன்ல தானே தைக்கணும்? ஆமாப்பா, அந்த போட்டோவில் இருக்க அதே மாடல்ல என் மருமவா தைக்க சொன்னா. அதான் என்னமோ ஆரி ஒர்க்குன்னு சொல்றீல, அதுதான். பாத்தேன்க்கா. விலை கொஞ்சம் அதிகமா வரும், பரவாயில்லையா? எவ்வளவு வரும் தம்பி? 8500 வரும்க்கா. டேங்கப்பா, சேலையே 25,000 ரூபாய் தானே, ஜாக்கெட்டுக்கு இவ்ளோ ரூபாயா? என்ன பூமாரி, அந்த கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவைக்கு ஜாக்கெட் தைக்க கொடுத்தாங்க. நீ என்னன்னா இப்ப போய் சந்தியா விஷயத்த பேச போறியா? வேண்டாம் பூமாரி, சும்மா பேசதான் வந்தோம் சொல்லிட்டு நம்ம வெளியில கிளம்பிடலாம். அவளுக்காக பேச போய் நீ தான் கெட்ட பேர் வாங்கணும். இரு மது, அதான் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட பூமாரி. அவங்களே இனிமே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாதான் நீ போவ போல. சரிக்கா, உங்களுக்காக ஒரு 500 ரூபாய் வேணா கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல முடியாதுக்கா. உங்க மருமக போட்டோ அனுப்புனாங்கல்ல, அந்த டிசைன்ல நிறைய ஒர்க் இருக்குக்கா. அதனாலதான் இவ்வளவு காசு உங்களால கொடுக்க முடியலனா கம்மி பட்ஜெட்ல கூட பிளவுஸ் இருக்குக்கா. ஆனா ஒர்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம், இப்ப நான் காசுக்காக எல்லாம் பாக்கலப்பா. ஒரு நல்ல காரியத்துக்கு பண்றோம். என் மருமக இஷ்டப்படியே அவ சொன்ன மாடல தைச்சு கொடுத்துருப்பா. தருவ என் மருமவா என் மேல வருத்தப்பட வச்சிடாதப்பா. சரிக்கா, அவங்க சொன்ன மாடல்லே தைச்சிடுறேன். கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படும்க்கா. சரிப்பா, நான் தாரேன். எவ்வளவு ரூபா? இப்போ ஒரு 4000 ரூபாய் கொடுங்கக்கா. சரி தம்பி, இன்னும் 10 நிமிஷத்துல ஏன் மோவே ஜிபே உனக்கு அனுப்பி விட்டுருவேன். என்ன? சரிக்கா, அப்போ நான் வரேன். சரிப்பா. ஐயோ, நீங்க இருக்கிறதே நான் மறந்துட்டேமா. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வந்துறேன். இல்ல இல்ல, காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நாங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கோம். பூமாரி சொல்லாத, வேணாம் விட்டுடு. இரு மது. என்னம்மா, என்கிட்ட என்ன விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, சந்தியா விஷயமா தான். ஓ, சந்தியாவோட கூட்டாளிகளா நீங்க? அவதான் உங்களை அனுப்பி விட்டாளா? அந்த கிழக்கு கிட்ட போய் பேசுங்கன்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா பூமாரி? வா போலாம். முடியாது மது, நான் பேசிட்டு தான் வருவேன். அம்மா, உங்களுக்கு சந்தியா மேல கோபம் இருக்கலாம், இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. என்னது? அவளுக்காக நீ என்ன பேச போற? நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்கம்மா. முதல்ல சந்தியாவை லவ் பண்ணது உங்க பையன் ஜோஷ்வா தான். ஆமா, அவ ஒரு ஏமாத்துக்காரி. அவ தான் காதலிச்சிருப்பா. அவ காதலிச்சுட்டு என் மோவன் மேல பழிய தூக்கி போடுறாளோ? அம்மா, நீ உங்க பையன் மேல இருக்கிற பாசத்தினால அடுத்த வீட்டு பொண்ணை இப்படி குறை சொல்லாதீங்க. அவளும் நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுதான். ஆமா ஆமா, நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம் என் மோவனை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தாலே எல்லாம் நாங்க பார்க்கதான் செஞ்சோம் இவ லட்சணத்தை. அப்போ உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் சந்தியா தான் பண்ணான்னு சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அவ மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நான் அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் என் மோவனை. என் மோவன் வசதின்னு தெரிஞ்ச உடனே நல்லா வளைச்சு போட பார்த்தா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ல. நாளா தகுதி பார்த்துதான் என் மோவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சும்மா ரோட்ல போறவ வரவளுக்கெல்லாம் என் மோவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. யாரம்மா ரோட்ல போற பொண்ணு? அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க பேசுங்க, தெரியாம இப்படி வாய் விடாதீங்க. ஏய், எனக்கு அவ குடும்பத்தை பத்தி எதுக்கு தெரியணும்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ எங்களுக்கு யாரு? யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டுமா, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், நான் எதுக்கடி அவளை பத்தி புரிஞ்சுக்கணும்? உங்க கண்ணு முன்னாடி தானே என் மருமகளுக்கு எடுத்த நிச்சயதார்த்த புடவையை தைக்க கொடுத்தேன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வெக்கமே இல்லாம பேச வரீங்களடி. ஏய், நீங்களா எந்த குடும்பத்துல உள்ளவர்களடி? எனக்கு தெரிஞ்சு அவளுக்காக சப்போர்ட் பண்ண வரீங்கன்னா நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் நினைக்கிறேன். ஆண்டி, போது நிறுத்துங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. பூமாரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், நீங்க யாரா வேணும் கூட இருந்துட்டு போங்கடி. நான் ஜோசுவாவோட தெரிஞ்ச பிள்ளைகளனால தான் வீட்டுக்குள்ள விட்டேன். இல்லனா அவ ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உள்ள கூட விட்டுருக்க மாட்டேன். என்ன ஒரே சத்தமா இருக்கு? அம்மா, யார் இவங்க? எதுக்கு நீ இவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? அதான் சரி, இந்த பிள்ளைங்களாம் உனக்கு யாருன்னு தெரியல. இவளுக்கு தானே சொன்னால்வ யோசுவா எங்களுக்கு தெரியும்னு. அப்படியா? என்ன தெரியும் நாங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏல, நான் சொல்றேன்ல, அந்த வீணா போன சந்தியா இருக்கல்ல, அவளுக்கு கூட்டாளிகள் போல அவ அனுப்பிச்சு விட்டுருக்கா. சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸா நீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ பேரு பூமாரி. பூமாரி கம்பெனில தான் சந்தியா ஒர்க் பண்றா. ஓ, நீங்க தான் பூமாரியா? உங்களை பத்தி சந்தியா நிறைய சொல்லிருக்கா. ஏல, இவளுக்கு கிட்ட நீ எல்லாம் பேசிட்டு இருக்கா? போ, நீ உள்ள போய் உன் வேலையை பார்க்க போ. எதுக்கு எதுக்கு அவரை துரத்துறீங்க? ஏன் நாங்க ஏதாச்சும் பேசி அவர் மனசை மாத்திடுவோம்னு பயப்படுறீங்களா? ஆமா ஆமா, நீங்க பேசின உடனே என் மோவன் மனசு மாறிடுவான். ஏய், அவனை பெத்ததே நான் தாண்டி. அவன் என் பேச்சதான் கேட்பான்.
உங்க பேச்ச கேட்டுதானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. அப்படிதானே ஜோஷ்வா? அது வந்து என்ன ஜோஷ்வா, நீங்க இழுக்கிறது ஒண்ணும் சரியில்லை. அப்போ நீங்களும் இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்களா? ஆமாடி, கட்டிக்க போறவன் இஷ்டம் இருக்கறனாலதான் அவன் முன்னாடி அந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டுருந்து. நான் உங்ககிட்டயே கேட்டேன். நான் கேட்டுட்டு இருக்கிறது ஜோஷ்வா கிட்ட. ஜோஷ்வா, நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையாவே சந்தியாவை மறந்துதான் அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னீங்களா? இது உங்க இஷ்டப்படி தான் நடக்குதா இல்ல உங்க அம்மா கட்டாயப்படுத்துறாங்களா? வாயை திறந்து பேசுங்க ஜோஷ்வா. ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் மோவனை என்ன மிரட்டுறா? ஏல, இவளுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசல. உன் இஷ்டப்படிதான் உன் கல்யாணம் நடக்குதுன்னு ஏழு வாயை திறந்து சொல்லுன்னு. ஆமாங்க, என் இஷ்டப்படிதான் இந்த கல்யாணம் நடக்குது. போதுமா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கணுமா? வந்துருவாள்வ அடுத்த வீட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு. பூமாரி, வா நம்ம போலாம். இந்த ஜோஷ்வா எப்படிப்பட்டவனே இப்பவாச்சும் தெரிஞ்சுதே. இரு மது, ஏன் ஜோஷ்வா இப்படி பண்றீங்க? நீங்களும் சந்தியாவை காதலிச்சீங்க. சந்தியாவை இப்ப உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. அவ மனசு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்க அம்மா பேச்ச கேட்டு இப்படி மாறிட்டீங்களே. ஏய், என்னடி உங்க வீட்லலாம் உங்க அப்பா அம்மா பேச்சதானே நீங்க கேட்டிருப்பிய? அதே மாதிரிதான் என் பேச்சதான் என் மாமன் கேட்பான். உன் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்குறிய? கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கும் அதே மனசு தானே இருக்கு. அத கொஞ்சமாவது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கரெக்ட் தாமா, அந்த பொண்ணு இதுல பாதிக்கப்பட்டிருக்குதான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க பையன் ஜோஷ்வா மட்டும்தான். அவர் தைரியமா ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. ஏய், என் மொபைல்லாம் சரியா தாண்டி இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் தான் தேவையில்லாம பேசி குட்டைய குழப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஏய், வெளியில போங்கடி ரெண்டு பேரும். அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. ஜோஷ்வா, உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போனேன். ஐயோ அம்மா, இவனெல்லாம் நான் மிரட்டி வைக்கலையோ? டக்குன்னு இவளுக்கு பேசுனதுக்கு ஒத்துக்கிடுவோம் போல இருக்க. என்னடி நீங்க ரெண்டு பேரும் இன்னும் போகலையா? போகல, நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். பூமாரி, வா சொன்னேன். வரேன்டி. மா, ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கல்யாணத்தை நீங்க எப்படி நடத்தி காட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய் பாருடி, என் மவன் என் கைக்குள்ள நான் பேசுறதா கேப்பா. எப்படி கல்யாணத்தை ஜாமன்னு நடத்தி காட்டுறேன்னு பாரு. உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்கடி. பார்க்க தானே போறேன். அடுப்பங்கரையில ஒரே வெக்க. நான் ஒருத்தி தானையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன். வேற யாரு செய்யறா? ஏன் இப்படி நடிக்கிறிய? டேங்க அப்பா, வெளியில போக முடியல, என்ன வெக்கையா இருக்கு. மழை பெஞ்சாலும் வெக்க தனியாவா செய்யுது. ஆஹா, என்ன குளிர்ந்தால காத்து வருது, என்ன நல்லா இருக்கு. என்னதே, நான் ஒருத்தி தானே அடுப்பங்கரையில வெக்கையில நின்னு சாவுறேன். நீங்க கொஞ்சம் எனக்கு ஒத்தாசை பண்ணலாம்ல, சீக்கிரம் வேலை முடியும். ஆமாடி, அந்த காலத்துலலாம் நாங்க தான் வேலை செய்வோம். எங்க மாமியார்லாம் ஒரு வேலையும் செய்யாது. வந்துட்டா 12 மணி வரை ஒரே தூக்கம். ஏன் நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலை செய்ய வேண்டியதானே? இதுக்கு 7 பேர் வேணுமா? ஆமா, 12 மணிக்கு தூங்கி எந்திரிக்கேன். ஒரு காலையில டிஃபன்லாம் எவா செஞ்சு தரலாம்? எவாளோ தெரியல, செஞ்சு வச்சுட்டு போய் தூங்க அல்வா போல இருக்கு. ஆமாத்தே, நீங்க ஏன் பேச மாட்டிய? இதுவும் பேசுவிய, இதுக்கு மேலையும் பேசுவிய. இது உங்க மகன் வீடுன்னு பிய. ஆமாட்டி, சொன்னாலும் சொல்லாட்டியா இது என் மகன் வீடுதான். நான் அப்படிதான் இருப்பேன். உனக்கு என்ன? அதானே, இந்த மாசம் கரண்ட் பில்லு வரும்ல, அப்போ இருக்கு உங்களுக்கு. உங்க மைண்ட நான் சொல்லி கொடுத்துருவேன்ப்பா. என்னை விட ஏசில அதிகமா இருக்கிறதே உங்க அம்மா தானே. சொல்லிக்க, என் மகன்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஏன் நீங்க பேச மாட்டியா? உங்க மொபைல் முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு தானே. பத்தாவதுக்கு உங்க மொபைல் வந்த உடனே நல்ல பிளேட்டை மாத்தி நடிச்சிருவிய. அதத்தானே உங்க மகனை நம்புறாவ. ஆமா, மகன் பெத்த தாயை நம்பாம யார நம்புவான்? அப்படியா? இன்னைக்கு உங்க மகன் வரட்டும். உங்க மகன் கிட்ட நான் போட்டு குடுக்கறேன். 24 மணி நேரமும் ஏசில இருக்கிறதே உங்க அம்மா தானே. ஆண்டி, உனக்கு சமைக்க தானே நீ கஷ்டப்படுற. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணே வாங்கி சாப்பிடுவோம். ஆஹா, உங்க பிளான் நல்லா புரிஞ்சிட்டதே. நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவேனா, உங்க மகன் வருவாங்களாம். வந்த உடனே நீங்க பிளேட்டை அப்படியே திருப்பிடுவீல. உன் பொண்டாட்டி தால ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா, வீட்டுல சமைக்கவே மாட்டுக்கான்னு கதை கட்டிடுவீல. உங்க நடிப்பை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டுதே. இனிமேல நான் ஏமாற மாட்டேனே. ஏமாற மாட்டியா? உன்னை எப்படி ஏமாத்தணும்னு இந்த மலருக்கு தெரியும்டி. கேட்டி, நீ ஏண்டி என்னை தப்பா நினைக்கிற? சூழ்நிலை அப்படி, அதான் பேசிடுவேன். ஆஹா, அதுக்கு பலியாடு நானா? ஏய், நானா என் முகங்கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன். போதுமா? என்ன நம்பலாமா? ஏமா நம்புமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கிளவி பேசுறதுல மட்டும் ஒரு குறை இருக்காது. நல்லா நீட்டி பேசுவா. ஏட்டி, இப்பவும் நீ என்ன நம்ப மாட்டுக்கல? உண்மையிலே நான் என் மொபைல்ட்ட சொல்லுவேன்டி. டேங்கப்பா, ஒரு நிமிஷத்துல பிளேட்டை மாத்திட்டு பத்தியா? நீங்களா திருந்தவே மாட்டிட்டே. அட லூசே, சொல்றத கொஞ்சம் கேளா. என் மொபைல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தாயா இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட ஆசையா இருந்து அதான் ஆர்டர் பண்ணேன்னு உண்மையே சொல்லுவேன். ஏன்டி என்ன நீ தப்பா நினைக்கிற? எப்ப
சரி தே, இவ்வளவு தூரம் நீங்க சொன்ன பிறகு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. நான் ஆர்டர் பண்றேன் தே. வந்துட்டான் போல இருக்கே. மருமவளே, எனக்கு அவசரமா வருது, நீ ஆர்டர் போட்டுட்டு நான் வந்துறேன். எங்க போறியா? லூசு, பாத்ரூம் வருதுடி, அவசரமா போயிட்டு வரேன். போங்க போங்க. அதான் சரி, 24 மணி நேரமும் ஏசிலே உட்காந்துக்கடி. என்னங்க, நான் இல்ல. என்னதுடி நீ இல்ல? நானும் பாத்துட்டு இருக்கேன். வர நேரம் போற நேரம் எல்லாம் ஏசிலே தான் உட்காந்துட்டு இருக்கா. கரண்ட் பில்ல உன் அப்பா நாடி வந்து கட்டுவான். என்னங்க, இது தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. இவ்வளவு நேரமா உங்க அம்மா தான் இருந்தாவ தெரியுமா? அடிச்சு பல்லல கலட்டிடுறோம் பாத்துக்க. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணு, பழிய எங்க அம்மா மேல தூக்கி போட்டுரு. என்ன என்னங்க, உண்மையில உங்க அம்மா தாங்க இவ்வளவு நேரம் இருந்தாவ. பாத்ரூம் வருதுன்னு அவசரமா இப்பதாங்க போனவ. எம்மா எங்க இருக்கமா? என்னையா? அம்மா என்னம்மா இவ்வளவு வேர்வையா இருக்கு? அடுப்பங்கரையில நீயே வேலை செஞ்சுட்டு இருந்த? ஆமாயா, அடுப்பங்கரையில ஒரே வெக்க. நான் ஒருத்தி தானையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன், வேற யாரு செய்யறா? ஏன் இப்படி நடிக்கிறிய? இவ்வளவு நேரமா நீங்க ஏசில தானே இருந்தீங்க. ஆமாடி, ஏசில இருக்கிற எங்க அம்மாக்கு தான் இவ்வளவு வேர்வை வருமா? ஐயா, வயசானவ, பிரஷர் வேற இருக்கு, மாத்திரையும் போட்டுக்கிட்டு அடுப்பங்கரையில ஒத்தியிலே இருந்து நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஐயா, இவ எப்ப பார்த்தாலும் ஏசிலே உட்காந்துக்கிறா. ஒரு காய்கறினாலும் எனக்கு வெட்டி தரலாம்ல. அட கிழவி, நீ இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. ஐயா, இன்னொரு விஷயம் சொல்றேன், கோவப்பட்டாதய்யா. என்னதுமா சொல்லு. என்னங்க, இன்னொரு விஷயம் நடந்துச்சு, நான் சொல்றேங்க. வாய மூடிடி, எங்க அம்மா ஏதோ பேசணும்னு காவலா. ஏமா நீ சொல்லுமா. ஐயா, வேற ஒண்ணும் இல்லையா, அவகிட்ட நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப வெக்க தாங்க முடியல, நீனு கொஞ்சம் உதவி செஞ்சானா வேலை ஈஸியா முடியும்லான்னு சொன்னதுக்கு, அப்படியெல்லாம் இந்த வெக்கையில நான் ஒத்தையில நின்று வேலை செய்ய முடியாது, ஹோட்டலே ஆர்டர் போட்டுறேன்னு சொல்றாயா. இப்படி நீ வாங்குற சம்பளம் எல்லாம் ஹோட்டலுக்கும் கரண்ட் பில்லு குடுக்கறதுக்குமே சரியா இருக்கும் போலயா. இவ ஒண்ணு ஒரு நாள் விளங்கவே விட மாட்டா. சரியா சொன்னமா. என்னங்க, நீங்க என் மேல கோபப்படாதீங்க. உங்க அம்மா சொல்றது எல்லாமே பொய்யுங்க. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏமா இவள போட்டு திட்டி திட்டி எனக்கு வாய் தாமா வலிக்குது. பேசாம ஏசி தூக்கி வித்துறேன். என்னங்க, ஏசியை வித்துருங்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயோ, என் முக ஏசியை வித்துருவான் போல இருக்கே. ஐயா, அவளுக்கு காசை பத்தி என்னையா தெரியும்? ஒரு பொருளை வாங்குறது எவ்வளவு கஷ்டம், ஈஸியா வித்துறலாம்யா. அது எவ்வளவு ரூபாய்க்கு போகும்? அவளுக்கு என்ன, இதை விட வேற மாடலை வாங்கலான்னு உன் பொண்டாட்டி ஐடியா போட்டிருப்பா. உன்னை கடன்காரனுக்கு மேல கடன்காரன் ஆக்காம விட மாட்டா. நீ அவளை நம்பாதய்யா. அதனால ஏசி எல்லாம் விக்காதய்யா, இருக்கட்டும். அவ எப்ப ஆன் பண்றாளோ நான் உனக்கு உடனே போன் அடிச்சிடுறேன். இப்ப சொன்னியம்மா, இது சரியான முடிவு. அவ எப்ப ஆன் பண்ணாலும் எனக்கு உடனே போன அடிச்சிருமா. அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரியில்ல. என்னங்க என்னங்க, எத்தே கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லாம உங்க மகன்கிட்ட 1க்கு 2 போட்டு குடுக்குறிய என்ன? நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க தே. உங்க மூஞ்சில இருக்கிற வேர்வையெல்லாம் நீங்க அடுப்பங்கரையில போய் வேலை செஞ்சுதான் உங்களுக்கு வந்துச்சோ? யாரடி சொன்னா இது வேர்வைன்னு? பாத்ரூம்ல போய் நல்லா மூஞ்சில தண்ணிய ஊத்தி வந்துட்டேன். இது எல்லாம்